டைம்னா என்னென்னா ஜிஎம்டி அப்படின்னா கிரீன்விச் மெரிடியன் டைம். இந்த கிரீன்விச் மெரிடியன் டைம் எப்போ இருந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா 1884. ஏன் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா உலக போக்குவரத்திற்கு ஒரு பொதுவான நேரம் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் போடுறாங்க. அந்த கான்ஃபரன்ஸோட நேம் இன்டர்நேஷ்னல் மெரிடியன் கான்ஃபரன்ஸ். இது வாஷிங்டனில் நடந்தது, 1884 நடந்தது. இந்த கான்ஃபரன்ஸில் ஒரு முடிவுக்கு வராங்க. அது என்னென்னா லண்டனில் உள்ள கிரீன்விச் டைமை 0 பாயிண்ட்டாக கால்குலேட் பண்ணிக்குவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணிவிட்டு எர்த்தை 24 பார்ட்ஸாக பிரிக்கிறாங்க. அது ஏன் 24 பார்ட்ஸாக பிரிக்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். ஸோ 24 பார்ட்ஸாக பிரிக்கிறாங்க. இப்போ ஒரு பார்ட்டுக்கும் அடுத்த பார்ட்டுக்கும் உள்ள அளவு எவ்வளவு அப்படின்னு கால்குலேட் பண்ணும்போது எர்த்தை 360 டிகிரின்னு கால்குலேட் பண்ணி அதை 24ஆல் டிவைட் பண்ணுறாங்க. அப்போ 15 டிகிரி வருது. அப்போ ஒரு பார்ட்டுக்கும் அடுத்த பார்ட்டுக்கும் உள்ள டைம் 15 டிகிரி அப்படின்னு கால்குலேட் பண்ணுறாங்க. இப்போ எப்படி 24 ஹவர்ஸை சரி பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது எர்த் அந்த கிரீன்விச்சிலேருந்து ஈஸ்ட் சைடு போக போக ஒவ்வொரு மணி நேரம் கூடிக்கிட்டே போகும். அதாவது இப்போது லண்டன்லேருந்து ஈஸ்ட் சைடு 15 டிகிரி போனாங்கன்னா 1 ஹவர், 30 டிகிரி போனாங்கன்னா 2 ஹவர், 45 டிகிரி போனாங்கன்னா 3 ஹவர். அதே மாதிரி வெஸ்ட் சைடு போனாங்கன்னா 1 ஹவர் குறைச்சிக்கிட்டே 24 ஹவர்ஸ் ஒரு சர்க்கிள் மாதிரி வந்துடுது.